இந்த வீடியோவின் உள்ளடக்கத்தை நீங்கள் எல்லோரும் ஒரு முறை கவனமாக கேட்க வேண்டும். பலர் இதற்குள் பல விஷயங்களை சொல்லும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் என்ன நடக்கிறது. குறிப்பாக டீப்சிக்குடன் தொடர்புடைய ஒரு 6 மில்லியன் முதலீட்டுள்ள ஒரு நிறுவனம் உலகின் பில்லியன் கணக்கிலும் ட்ரில்லியன் கணக்கிலும் மதிப்புள்ள சிலிக்கான் வாலியில் உள்ள அமெரிக்காவின் பல நிறுவனங்களையும் மைக்ரோசாஃப்ட் என்றாலும் கூகுள் என்றாலும் டெஸ்லா என்றாலும் சாட் ஜிபிடி என்றாலும் அவ்வாறு ஏன் எம்ப்ரோ காரணமாக இந்த சிலிக்கான் வாலியில் சென்றேன். நான் கண்டது இந்த நிகழ்வு எவ்வாறு இந்த நிறுவனங்கள் இயங்குகின்றன என்பதை கூறுகிறது. அதே போல யூரோப்பின் பல நிறுவனங்கள் இவர்களை இழுத்து கீழே இறக்க ஒரு 6 மில்லியனுடன் 2023 தொடங்கிய ஒரு சீன நிறுவனத்தால் முடிந்துள்ளது. எனவே அதாவது டீப்சீக் என்ற பெயரில் AI2 இது சிறிய விஷயமல்ல. இது இந்தியா புரிந்து கொள்ளும் நிகழ்வு மிகவும் கடுமையானது. இந்த இஷ்யூ அதாவது சீனா எனப்படும் நாடு பெரிய அளவில் உள்ளது. காரணம், அங்கு அரசாங்கம் இனிஷியேட்டிவ் எடுத்து வசதி செய்தது. ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவர்கள் பல கூட்டங்களில் நிகழ்ச்சிகளில் அனைத்திலும் இவர் பல இடங்களில் பார்த்தேன். சமீபத்தில் சீன அரசாங்கம் இதை எவ்வளவுதான் வசதி செய்யும் என்று யோசித்து பார்க்கவும். நான் அந்த தலைப்பிற்கு செல்லவில்லை. நான் செல்லும் தலைப்பு இந்தியாவுடன் தொடர்புடையது. எனவே நான் ஒரு வீடியோ 2 வீடியோ எடுத்த பிறகு பலர் சாட் சுற்றி நமது பொருள் காப்பி, நான் பார்த்தேன் இந்தியா தயாரித்தது கூக்கு என்று சொன்னார்கள். ட்விட்டருக்கு சமமாக அது நிறுத்தியது. நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தரமான நிறுவனங்களுக்கு எதிராக இந்த சுற்றியும் கூக்கும் கிக்கும் ஒன்றும் நடப்பது இல்லை. அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இது சிறியது, இது யோசிக்க வேண்டாம். இந்த நிகழ்வில் பலர் இதற்குள் பல விஷயங்கள் உள்ளன. கடந்த 10-11 ஆண்டுகளில் இந்தியாவின் ஒரு புதிதாக உள்ளது. எனவே அதற்கு அடிப்படையில் தடையாக உள்ள சில காரணிகள் உள்ளன. அதெல்லாம் நான் திறக்கத்தக்க சொல்வேன். சில IIT பேராசிரியர்களும் இயக்குனரும் சொல்லுகின்றனர், சாணகத்தின் மூத்திரம், கோமூத்திரம் இதுதான் உலகில் மிகப்பெரிய பொருள். இங்குள்ள சில குரங்குகள் அதை தூக்கி நடத்துகின்றன. அதாவது புரிந்து கொள்ளவும். இந்த 2021 டிஜிட்டல் யுகத்தில் இதை சொல்கின்றனர். சாணகத்தின் மூத்திரம், சாணகத்தின் உள்ளிருந்து புளூட்டோனியம் உண்டாக்கலாம், யுரேனியம் உண்டாக்கலாம். அது ரப்பிஷ். ஆக்சுவலி நீங்கள் பசுவை வழிபடுகிறீர்களா, பாத்தை வழிபடுகிறீர்களா? குரங்கை விடுங்கள், அதை செய்யுங்கள். இந்தியாவில் இருந்த பிரதமரின் சொற்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவுக்கு தேவை என்ன விஞ்ஞான சிந்தனையை, அதை வைத்து பார்க்குங்கள். சில அசுத்தமானவர்கள் இந்த இஷ்யூவுடன் குதித்து வந்து இந்தியா எனப்படும் தேசிய, இங்கு சாணகம், பசு கணப்பு, காப்பு நினைத்து பாருங்கள். ஏஐயின் நேரத்தில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் நேரத்தில் சாணகமும் புளூட்டோனியமும் என்று வந்துவிடுகிறது. இதெல்லாம் முட்டாள்தனம் என்று சொல்லப்படுகிறது. நாம் இங்கு உருவாக்க வேண்டியது என்ன விஞ்ஞான காரணம்? நான் இந்த பல நாடுகளிலும் சென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பலரிடமும் என்னிடம் அணுகல் உள்ளது, பல தொடர்புகள், நல்ல தொடர்புகள். எனவே அங்கு சென்று பார்க்கும்போது இந்தியர்கள் கிராமத்தில் வந்து IITயில் இருந்து சென்றவர்கள் காரணம். இந்த IITயில் இருந்து சென்றவர்கள் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் அனைத்தும் உலகின் பல நிறுவனங்களையும் நயிக்கின்றன. ஏன் அவர்களுக்கு இந்தியா செய்யக்கூடாது? என் கேள்வி, இதற்கு முன்னால் IIT படித்து பணம் செலுத்தாமல், பாய்சை செலுத்தாமல் வேலை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்தது. அதே போல நம்மிடம் இதுபோல எந்த நிபந்தனையும் கட்டாயமும் இல்லை. காரணம், இந்திய மாணவர்கள், இளம் தலைமுறை ITயில் இருப்பினும் எந்த துறையிலும் பணியாற்றுபவர்கள், நான் சரியாக கூறுகிறேன், மிகவும் திறமையானவர்கள் மற்றும் மிகுந்த ஆக்கிரமிக்கமானவர்கள். இது ஒரு இந்திய DNA தான். அவர்கள் இங்கே நின்றாது. நீ எல்லாம் இந்த சாணகம், புளூட்டோனியம், யுரேனியம், கிரேவை பற்றி பேசும்போது அவர்கள் அதை ஒரு அறிந்தும் விடுகிறது. இது ஒரு காரணமாக இருக்கிறது. எனக்கு இது நான்சென்சிக்கல் என்று பலர் கூறியிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, IIT பயிற்சி பெற்றவர்கள், என்னுடைய கேள்வி, IIT பேராசிரியர்கள், உங்களிடம் கேட்கிறேன். எல்லோருக்கும் இது அதனுடைய தொடர். அவர்கள் டைரக்டர் அல்லது அச்சேர்மேன் சிலவங்களுக்கு மிகவும் வெறுப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு இதை என்று ஒன்று பற்றி பேசுவது முட்டாள்தனம். நீங்கள் என்னிடம் பேசினால் நீங்கள் எனக்கு கூறினீர்கள். கும்பமேளையில் என்னை பற்றிய வீடியோ செய்ய வேண்டும் என்றால் நான் அது என்று உறுதியாக கூறுவேன். உங்களுக்கு எத்தனை பேர் கும்பமேளை பற்றி தெரியும் என்கிறீர்கள்? எனக்கு 2 கும்பமேளை பற்றி ஏற்றியிருக்கிறேன். கும்பமேளையில் பதிவு செய்திருக்கிறேன். சில விஷயங்கள் எனக்கு கும்பமேளை குறித்து நம்பிக்கையற்றது. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது அது சம்பந்தமாக கூறினால் இன்னும் 10 அல்லது 11 ஆண்டுகளில் இந்தியாவில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு அடிப்படையாக உள்ள சில காரணிகள் உள்ளன. அதை தடுக்க முயற்சிக்கின்றேன்.
சில ஐஐடி பேராசிரியர்கள், இயக்குனர்கள் அவர்கள் சொல்வது எதுவென்றால், சாணகத்தின் மூத்திரம், கோமூத்திரம் உலகிலேயே மிகப்பெரிய பொருள். சில குரங்குகள் அதை தூக்கி நன்றாக கூறுகின்றன. அதாவது புரிந்து கொள்ளுங்கள், இந்த 2021 டிஜிட்டல் யுகத்தில் சாணகத்தின் மூத்திரம், சாணகத்தின் உள்ளிருந்து புளூட்டோனியம், யுரேனியம் கிடைக்கும் என்று சொல்கின்றனர். அதுவே ரப்பிஷ். ஆக்சுவலி நீங்கள் பசுவை வழிபடுகிறீர்களா, பாத்தை வழிபடுகிறீர்களா, குரங்கை? அதை விட்டுவிடுங்கள். இந்தியாவின் பிரதமர் கூறியதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவுக்கு தேவை விஞ்ஞான சிந்தனை. சில இடத்தில் அதுபோல் அல்ல, தட்டையாக மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றனர். இந்தியாவின் சில நாட்டுப்புறங்கள் அதை மாற்ற வேண்டும் என்றால் பிறகு மாற வேண்டும். அதாவது லால்கர் முன்பு நடந்தது போன்றது மாறுகின்றார். உங்கள் மேல் ஏற்கப்படுகிறது. அப்போ நான் என்ன சொல்றது? என்னிடம் பார்த்தால் இங்கே பார்க்க வேண்டும் நீங்கள். இன்னும் 50 அல்லது 56 சுமார். நான் ஜான்வரி ஆரம்பித்தேன். என் ப்ரொஃபஷனல்ல இல்லாமல் என்னை அப்டேட் செய்ய வேண்டும். இப்போது ஏஐயுடன் உதவ வேண்டும். மற்றவைகளை அப்டேட் செய்ய வேண்டும். இந்த நிகழ்வுகளும் அப்டேட் செய்ய வேண்டும். சிம்பிள் காரணம் என்ன அறிவிக்கின்றேன்? என்னுடைய தேவை. நான் செலவு செய்ய வேண்டும். அதை பயிற்சி செய்து முயற்சிக்கின்றேன். இது எவ்வாறு எடிட் செய்ய வேண்டும் என்று அனைத்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த டூல்ஸ் அனைத்தையும் பயிற்சி செய்தேன். காரணம் டெக் முன்னிலையில் உள்ளது. இதே போல்தான் நம்முடைய சிறுபிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் சேனல்ஸின் மூலம் எல்லாவற்றிற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவே உலகத்தில் மேலும் என்ன காரணம் என்பதற்கான இந்த வீடியோவின் மிக முக்கியமான கண்டென்ட்.